Hi friends, இன்னைக்கு நம்ம ஃப்ரீ ஹோம் பேக்கிங் கிளாஸில் ரெட் வெல்வெட் கேக் எப்படி பர்ஃபெக்டாக செய்யலாம் அப்படின்றத வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரெசிபியை நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்க இந்த ரெசிபியை பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் எங்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, டவுட்டை கிளியர் பண்ணுறேன். இப்போது 150 ml கப் இருக்கு இல்லையா, ½ கப், அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன். இது ½ kgக்கான அளவு, அதனால் ½ கப் மைதா மாவு, ½ டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படாது, 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்குங்க. இப்போது நான் ½ டீஸ்பூனில் சேர்க்கறதுனால 2 தடவை சேர்த்துட்டேன். 1 டீஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்குங்க. கண்டிப்பாக ஜலிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா இது எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நல்லா மிக்ஸ் ஆகினா தான் பேட்டர் கூட நல்லா மிக்ஸ் ஆகி ஒரே மாதிரி கலரில் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. இதில் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறதுனால அதோட கேக்கோட கலர் ரொம்ப டார்க் ரெட்டாக இல்லாமல் ஒரு ரெட் வெல்வெட் கலருக்கான ஒரு பர்ஃபெக்ட் கலர் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் கொக்கோ பவுடர் இது கூட கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு வெதுப்பாக இருக்கிற மில்க் நம்ம எடுத்துக்கலாம். இதில் லைட்டாக தான் சூடாக இருக்கணும், ரொம்ப சூடாலாம் இருக்க வேண்டியதில்லை. லைட்டாக இருக்க பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் ½ டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். நம்ம குக்கிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த வினிகர் தான். ½ டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட் மிக்ஸ் பண்ணோம்னா அந்த மில்க்கு பட்டர் மில்காக மாறிடும். கொஞ்சம் திரியாக வரும், அதுதான் பட்டர் மில்க். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு ட்ரையான பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 ஃப்ரெஷ்ஷான எக்கு சேர்த்துருக்கேன். அது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு. இந்த கேக்குக்கு 2 முட்டை போதும். இதில் நம்ம பட்டர் மில்க்லாம் சேர்க்கறதுனால கேக் ரொம்பவே சாஃப்டாக வரும். அதனால் இந்த ரெசிபிக்கு 2 முட்டை போதும். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ½ டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் பீட் பண்ணிங்கனாவே நல்லா முட்டை நல்லா பொங்கி வரும். இதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது. இது 2 முட்டைன்றதுனால ஒரு 3 நிமிஷம் பீட் பண்ணாவே போதும். நம்ம பீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இது கேக் ஜெல் யூஸ் இல்லைன்றதுனால நம்ம சர்க்கரையை ஒரு 3 பேட்சாக கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். நம்ம கேக் ஜெல் யூஸ் பண்ணோம்னா சர்க்கரையை முழுசாகவே போட்டுட்டு அப்படியே பீட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் இந்த கேக்குக்கு நம்ம கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிங்கன்னா நல்லா திக்காக வரும். அது வரைக்கும் கண்டிப்பாக பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எக் ஸ்மெல் இல்லாமல் சூப்பராக இருக்கும் கேக்கு. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்குன்னு நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி திக்காக வந்ததுக்கப்புறம் இன்னும் 1 நிமிஷம் பீட் பண்ணிங்கன்னா நல்லா திக்காகவே வந்துடும். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கூட கேளுங்க. என்னால் முடிஞ்சால் உடனே நான் ஷேர் பண்ணுவேன். அப்படி இல்லைனா 1 வீக்குக்குள்ளே நான் அந்த வீடியோ போட்டுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணிங்கனாவே இந்த அளவுக்கு திக்காகிடும். இதோட விட்டுடாதீங்க. இன்னும் 1 நிமிஷம் அளவுக்கு பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி திக்காக வரும். எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் பீட் பண்ண நல்லா முட்டை பொங்கி வரும். ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா பவுல் ஃபுல்லாக முட்டை பொங்கி வந்துடும். அது கூட மற்ற பொருளாக சேர்க்கும் போது பேட்டர் ரொம்பவே கம்மியாயிடும். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. ஒரு 30 செகண்ட் மட்டும் பீட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பீட்டர் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த பீட்டர் தேவைப்படாது. இதுக்கப்புறம் விஸ்கோ ஸ்பேச்சுலா ஏதாவது ஒன்று வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஜெல் கலர் அப்படி எதனா சேர்க்குறீங்க, லிக்விட் கலர் எதனா சேர்க்குறீங்கன்னா ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. அது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வராது. இந்த மாதிரி ரெட் வெல்வெட் சொல்யூஷன்னு கிடைக்குது கடையில். இதை சேர்க்கும் போது அந்த கேக்குக்கான கரெக்டான ரெட் கலர் நம்மளுக்கு கிடைக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா ரெட் ஜெல் கலரும் அந்த டொமேட்டோ ரெட்டுன்னு ஒன்று கிடைக்கும், லிக்விட் கலரும், அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த கலர் வரும். நான் முன்னாடிலாம் நான் அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த ரெட் கலருக்கு. அது காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இதை பேக்கிங் ஷாப்பில் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு கலர் கரெக்டாகவே கிடைக்க ஆரம்பிச்சுது. இப்போ பார்த்திங்கன்னா வயர் விஸ்க்கு வச்சு
ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மைதா மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டர் மில்க் வச்சுருக்கோம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணுங்கள். இதில் முக்கியமான டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதை வந்து சேர்க்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு எதை சேர்க்குறோமோ அதே மாதிரி கடைசியில் அதை தான் முடிக்கணும். இப்போ நம்ம சப்போஸ் ஃபஸ்ட்டு வந்து பட்டர் மில்க் சேர்க்குறோன்னா லாஸ்ட்டாக முடிக்கும் போது பட்டர் மில்க் வச்சு தான் முடிக்கணும். அப்படி இல்லை மைதா மாவு தான் ஃபஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணுறோன்னா கடைசியாக முடிக்கும் போது மைதா மாவு போட்டு தான் முடிக்கணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கேக் வந்து பேக் ஆகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா 7 இன்ச் கேக் டின் எடுத்திருக்கேன். இதுக்கு 6 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் கேக் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தெரியணுன்றதுக்காக 7 இன்ச் டின் எடுத்திருக்கேன். இதுவும் கரெக்டாக தான் வரும். 6 இன்ச்சில் பேக் பண்ணிங்கன்னா நல்ல ஹைட்டு கிடைக்கும். இப்போ வந்து பேட்டரை வந்து இதில் நான் வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு ஒரு டூத் பிக் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கு வச்சு நடுவுலேருந்து ஏர் பபிள்ஸை ரிலீஸ் பண்ணி லாஸ்ட்டாக வந்து எடுத்துடுங்க. ஓரமாக வந்து எடுத்து விட்டுருங்க. லாஸ்ட்டாக அந்த கார்னர்லேருந்து சுற்றிட்டு நடுவில் வந்து போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா நடுவில் கேக் வந்து குழியாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் உள்ளேருந்து வெளியே வந்து ஏர் பபிள்ஸ் எடுத்து விட்டு ஸ்டிக்கை வந்து வெளியே எடுத்துடுங்க. இப்போ 180 டிகிரிக்கு டாப் பாட்டம் ராட் ஆன் பண்ணி 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் ஒரு 25லேருந்து 30 மினிட்ஸ்லேயே இது பேக் ஆகிடும். ஏன்னா 7 இன்ச் டின்னுன்றதுனால 1/2 kg சீக்கிரம் பேக் ஆகி வந்துடும். இப்போ கேக் நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் 3 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் டாப் லேயர் வந்து லைட்டாக தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம மேலே வந்து அந்த க்ரம்ஸ் வந்து ரெட் வெல்வெட்னா அந்த க்ரம்ஸ் இருக்கும் இல்லையா, அது பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் வந்து லைட்டாக ஒரு லேயர் மட்டும் கட் பண்ணி ஓவனில் வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். அதனால் நான் ஓவனில் வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்னோடய கஸ்டமர் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து க்ரீமு ஒயிட் சாக்லேட் மட்டும் போட்டு கேட்டிருந்தாங்க. இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்பப்போ ஆர்டர் பண்ணும்போது இந்த ரெட் வெல்வெட் கேக்கில் வந்து க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் கேட்க மாட்டாங்க. அவங்க ஒரு தடவை கடையில் வாங்கி சாப்பிட்ருப்பாங்க போல இருக்குது. அதோட டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லையா. அதனால் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஒவ்வொரு தடவையும் நான் ஒவ்வொரு மாதிரி செஞ்சு தருவேன். இது இப்போ வந்து ஒயிட் சாக்லேட் மட்டும் போட்டு கேட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வீட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த ஒயிட் சாக்லேட் கூட ஸ்ட்ராபெரி க்ரஷ் கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒயிட் சாக்லேட் போட்டு கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரெட் வெல்வெட் கேக்கு சாப்பிட பிடிக்குன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வித்தியாசமாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு கட் பண்ண பீஸை வச்சுட்டு அதுக்கு மேலே க்ரீம் வந்து லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஒயிட் சாக்லேட் வந்து கொஞ்சம் தாராளமாகவே போட்டுட்டு இந்த 3 லேயரையும் வச்சு சூப்பராக க்ரம் கோட்லாம் பண்ணிவிட்டேன். சுகர் சிரப் வந்து இதுக்கு ரொம்ப அதிகமாக விடாதீங்க. ஏன்னா கேக் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்மளுக்கு கையில் எடுக்கும் போதே வந்து பிஞ்சிடுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அப்படியே பூ மாதிரி மென்மையாக இருக்கும். அதனால் நீங்கள் எடுக்கும் போதே சுகர் சிரப் அதிகமாக ஊற்றிடாதீங்க. லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ரம் கோட் பண்ணி க்ரம்ஸ்லாம் நல்லா லாக் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 நிமிஷம் செட் பண்ண விட்டுருங்க. ஃப்ரிட்ஜில் வந்து செட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அந்த க்ரம்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மெயின் கோட் பண்ணுறதுக்கு க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணிடலாம். சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கும் வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபினிஷிங் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா மேலே வந்து நம்ம க்ரம்ஸ் எல்லாம் போட்டுருவோம். ஆனால் சைடில் மட்டும் கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. சைடில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க க்ரீம் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு இந்த ஸ்க்ராப்பர் இருக்குது இல்லையா, அதை வந்து நான் வச்சு லைட்டாக வந்து டிசைன் கொடுத்துக்கிட்டேன். அப்போ பார்க்கும் போது அழகாக இருக்கும். ப்ளைனாக இருந்தால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுன்றதுனால இந்த ஸ்க்ராப்பரை வச்சு சுற்றி லைன் மட்டும் கொடுத்து விட்டுக்கிறேன். அப்போ பார்க்கும் போது சைடில் நல்லாயிருக்கும். மேலே வந்து உங்களுக்கு க்ரம்ஸ்லாம் அதிகமாக அப்ளை பண்ணலைன்னா எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இந்த பேலட் நைஃபை நல்லா தொடச்சிட்டு தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு தடவை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ஃபினிஷிங் கிடச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓவன்லேருந்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி ட்ரையாக மொறு இருக்கிறத மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு நம்ம இது மாதிரி லேசாக வந்து தட்டி விட்டோம்னா க்ரம்ஸ் எல்லாம் வந்து எல்லா பக்கமும் விழுந்து சூப்பராக கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து மிக்சியில் போட்டு இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உதிர்த்து விடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து நல்லா ஈஸியாகவே இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக தெரியும். எல்லா இடத்துலையும் கேக்கை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா இடத்துலையும் வந்து போட்டுட்டேன். சைட்லலாம் நான் வந்து கவர் பண்ணலை. எக்ஸஸாக இருக்க கீழே கொட்டி இருக்கிறத மட்டும் லைட்டாக அதோட சேர்த்து விட்டுடுறேன்.
சேர்த்து விட்டுட்டு போர்டை வந்து நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சி எடுத்துகிட்டு சைடில் கீழே மட்டும் பார்டர் கொடுங்க. ரொம்ப பெரிய பார்டர் கொடுக்காதீங்க. ஓப்பன் ஸ்டார் நாசில் வச்சு குட்டி குட்டி பூவாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா இந்த கேக்குக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இல்லைன்னா பேர்ல் டிசைன் மாதிரி அந்த பைப்பிங் பேக்கில் போட்டு குட்டியாக கட் பண்ணிவிட்டு டாட் டாட்டாக வச்சிங்கன்னா பார்க்க அதுவும் நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக இல்லாமல் குட்டியாக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் கூட இந்த கேக்கை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி தான். மேலே வந்து அந்த க்ரம்ஸை போட்டு கவர் பண்ணுறதுனால ரொம்பவே சூப்பராக வரும். என்னோடய கஸ்டமருக்கு இந்த கேக் ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.